விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஓராண்டு காலம் 2025ஆம் ஆண்டு முழுக்க எப்படி இருக்க போகுது, கிரக நிலைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஓராண்டு காலத்தில் 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு. 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்தில் பார்த்தீங்கன்னா ராகு, 11ஆம் இடத்துல கேது. இதுதான் வந்துட்டு கிரக அமைப்பு. இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சனி இப்போ கரண்ட்டில் என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தாஷ்டம சனியில் விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாமே இருக்கீங்க. இந்த சனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காரு. ராசியை எப்பொழுதுமே ஒரு பாவ கிரகங்கள்லாம் வந்துட்டு பார்க்கக்கூடாது அப்படின்றது ஒரு விதி. 4ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கலாம், ஆனால் சனி ஆட்சி பெற்று இருக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல அமைப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். 4ஆம் இடம்ன்றது வண்டி, வாகனம், சொத்து சார்ந்த விஷயங்கள், சுகஸ்தானம், இது எல்லாமே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த இடத்துல சனி இருக்கும் பொழுது ஒரு சில தடைகள் இந்த வண்டி, வாகனங்கள், சொத்து சார்ந்த விஷயங்கள், ஆபரணம் சார்ந்த விஷயங்கள், நிறைய பேர் பார்த்திங்கன்னா சனி 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இடத்த வந்து விற்றுருப்பாங்க. வீடு கட்டுறது வந்து தடைப்பட்டிருக்கும். வண்டி வாகனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி பழுதாகிறது, உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. சரி, இப்போ பார்த்திங்கன்னா இந்த சனி சஞ்சாரம் செய்யும்பொழுது, சனி 5ஆம் வீட்டுக்கு போகும்போது என்னென்னா, சனி இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீடு சார்ந்த விஷயங்கள், சுகஸ்தானம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனிங்கிறது நகர்றாரு. நகரும்பொழுது எல்லாமே ஒரு சில விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே 5ஆம் இடத்தில் சனி இருக்கார். இந்த 5ஆம் இடத்துல சனி இருக்கும்பொழுது பூர்வ புண்ணியத்தில் சனி இருப்பது திரிகோணங்களில் பாவகிரகங்களான சனி போன்ற அமைப்புகளாக இருக்கும்பொழுது நன்மைகள் இல்லை. இருந்தாலும் இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி நகரத்து ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா நல்ல அமைப்புன்னு தான் சொல்லணும். குழந்தை பிறப்பு தாமதம் இதெல்லாம் வந்துட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு வந்துட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் வந்து இந்த விருச்சிக ராசிக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது. இப்போ நான் சொல்லக்கூடிய அனைத்து அமைப்புகளும் மாறி, அதாவது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுது. அது 2 வீலர் 4 வீலராக இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொத்து, ஆபரணங்கள், இது எல்லாமே வந்துட்டு விற்றிருந்தாலுமே வந்துட்டு திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள். ஒரு நகையை கொண்டு போய் வச்சுருப்பீங்க, அதை வந்துட்டு திருப்பி மீட்டெடுக்கிற ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே வந்துட்டு இந்த ராகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. குரு 4ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது ஒரு நல்ல அமைப்பு தான். சுகஸ்தானம் நல்லா இருக்க போகுது, உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்க போகுது. 12ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துகிறாரு குரு. 12ஆம் இடம்ன்றது உழைக்காமல் வரக்கூடிய வருமானம், அதாவது ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள், கமிஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், விசா கிடைக்கிறது, வெளிநாடு செல்வது, இது எல்லாமே வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் சுபத்துவம் ஆகும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்றதான் உண்மை. என்னதான் சனி வந்துட்டு உங்களுக்கு 2ஆம் வீட்டை பார்த்தாலும் குரு பார்த்து சுபத்துவப்படுத்தி ஒரு சில நல்ல அமைப்புகளை தான் செய்ய போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடம் சுபத்துவம் ஆகுது. 5ஆம் அதிபதி 8இல் இருப்பது அவ்வளோ பெரிய நன்மை இல்லை. 8ஆம் இடத்தில் குரு வந்து மறைகிறதுன்றது அவ்வளோ நல்ல அமைப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு சில அமைப்புகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. இந்த 5-2க்குரிய குரு 8இல் மறையும் பொழுது 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுதும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை விட்டு வெளியே செல்லக்கூடிய ஒரு சில அமைப்புகள்லாம் கொடுப்பாரு. ஒரு சில அலைச்சல் திருச்சல்கள்லாம் கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த அர்த்தாஷ்டம சனி விலகப் போகுது இந்த ஆண்டு, அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை தான். மீதிப்படி சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுது. இந்த ஓராண்டு காலம் விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவரும், இந்த 2025ஆம் ஆண்டு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். வணக்கம்.